அன்பார்ந்த வானம் புதிய வானம் வலைவலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வரும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 7 மணி அளவிலே மாண்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்க உள்ளார். அதே சமயத்திலே நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா இன்னும் பல இலாக்காவை சார்ந்த மந்திரிகள் பதவியேற்க உள்ளார்கள். அவர்களோடு என்டிஏ கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சிலர் பதவியேற்பதாக தெரிய வருகிறது. அந்த பிரதமர் பதவியேற்பு விழாவிலே பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், எல் முருகன் அவர்களும், அண்ணாமலை அவர்களும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், இன்னும் பலர், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என்று ஜே.கே. வாசன் மற்றும் தமிழகத்திலே சிறப்பு கவனம் ஈர்க்கக்கூடியவர்களும் அங்கே அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மற்றும் நமது இந்திய தேசத்திற்கு நட்புறவாக இருக்கக்கூடிய, அருகாமையில் இருக்கக்கூடிய மாலத்தீவு, நேபாள், வங்கதேசம், இலங்கை, மொரிஷியஸ் என்று பல்வேறு நாட்டினுடைய தலைவர்களுக்கும் அந்த விழாவிலே கலந்து கொள்ள சொல்லி அழைப்புகள் விடப்பட்டிருக்கிறது. இந்த பிரதமர் பதவியேற்பு விழாவிலே இந்தியாவினுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய கூட்டணிகள், மம்தா பானர்ஜி போன்ற மாநில கட்சிகளும் அதிலே இணைந்து பிரதமருடைய பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கப் போகிறார்களா அல்லது கலந்து கொள்ளப் போகிறார்களா என்பதை பற்றி இன்னும் சரியாக தெரிய வரவில்லை. அவர்கள் புறக்கணிப்பதாக இருந்தால் இதுவே பாராளுமன்றத்தின் அவர்கள் எழுப்பும் முதல் எதிர்ப்பு குரலாக தான் நாம் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அந்நிய தேசங்களில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடந்த 2வது முறையாக பிரதமராக இருக்கின்ற போது இருந்த செல்வாக்கு அந்நிய தேசங்களிலே இருக்குமா, கிடைக்குமா என்று சொன்னால், இன்றைக்கு அந்நிய தேசத்தினுடைய ஊடகங்களெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி 370 வருவார், 400 வருவார் என்ற ஒரு பிம்பத்தை கட்டவிழ்த்து விட்டார். ஆனால் இன்று இந்திய அரசியலிலே அவருக்கு பெரும் சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்நிய ஊடகங்களும் பத்திரிகைகளும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் யுஎஸ்ஐ சேர்ந்த அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றார்கள். நட்புறவு அப்படியே நீடிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு ஒப்புகைக்காகத்தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை. ஆனால் அந்நிய தேசங்களிலே G20 நாடுகள் தலைமையேற்று நடத்திய இந்தியாவுடைய பிரதமராக அந்த மரியாதைக்குரிய நபர் மீண்டும் அப்படிப்பட்ட செல்வாக்குகளை எல்லாம் அந்நிய தேசங்களிலே பெறுவாரா என்று சொன்னால் அது நிச்சயமாக
இந்த முறை நடந்து விடாது. மீன்று கடந்த முறை 2வது முறையாக பிரதமராக ஏற்றுகின்ற போது அவர் தோள் மீது துண்டு போட்டு நடந்தார். இன்று அந்த துண்டை கையிலே மடித்து வைத்துக் கொண்டுதான் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்நிய தேசங்களிலே ஏற்படும் என்பதை நாம் தெளிவுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய வளர்ச்சி சற்று பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் அமையும் என்பதுதான் நம்முடைய கருத்து. இருப்பினும் நாம் இந்திய குடிமகன் என்ற முறையில் நாம் சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் என்ற காரணத்தினாலும் நம் தேசத்தை ஒரு நாளும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. உலக நாடுகளிலே இன்றைக்கு ஆயுத வளர்ச்சியிலும் சரி, அனைத்து பொருளாதார வளர்ச்சியிலும் 4வது இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். மேலும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் மென்மேலும் வளர்ந்து, விண்வெளி ஆய்வுகளிலே மென்மேலும் வளர்ந்து, அது 2வது இடத்திற்கு 3வது இடத்திற்கு வரும் அளவிற்கு நாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொண்டு வாழ்க இந்திய தேசம் என்று பிரதமராக 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு வாழ்த்து சொல்லி நாம் வணக்கம் தெரிவிப்போம்.